ஊரடங்கால் அனைத்து கடைகளும் மூடப்பட்டு வெகு நாட்களுக்கு பிறகு பான்பீடா புகையிலை கடையை திறந்ததும் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காமல் புகையிலை பிரியர்கள் கடைக்கு முன் அலைமோதிய காட்சி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. குஜராத்தில் உள்ள சயாலா தாலுகா சுரேந்திர நகருக்குட்பட்ட சுடாமா கிராமத்தில் கொரோனா தொற்றின் காரணமாக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் நீண்ட நாட்களுக்கு பின் பீடா, பான் மசாலா, குட்கா விற்பனை கடையை கடையின் உரிமையாளர் திறந்ததால் தகவல் அறிந்து வந்த புகையிலை பிரியர்கள் அலைமோதி கடையில் கூரையில் அமர்ந்தும் கடும் மக்கள் நெருக்கடி மத்தியில் வாங்கிச் சென்றனர். அந்த வீடியோ காட்சி தற்போது இணையத்தில் வெகு வேகமாக பரவி வருகிறது. கொரோனா பரவல் தடுப்பு காரணமாக 3வது பொது முடக்க நீட்டிப்பு அறிவிப்பு தற்போது அமலில் உள்ள நிலையில் கடந்த சனிக்கிழமை மாலை அனுமதியின்றி 42 வயதான ரமேஷ் மேக்ரான் என்பவர் தனது புகையிலை விற்கும் பெட்டிக்கடையை திறந்திருக்கிறார். அதனால் அங்கு தனிமனித இடைவெளியை காற்றில் பறக்கவிட்ட புகையிலை பிரியர்கள் கடையில் புகுந்து தங்களுக்கான பான் பீடா புகையிலைகளை வாங்க முயற்சித்துள்ளனர். இந்த வீடியோ வலைதளத்தில் வைரலானதை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் 12,000 ரூபாய் மதிப்புள்ள புகையிலை பொருட்களை கைப்பற்றியதோடு கடை உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கோவிட்-19 போன்ற நோய்களின் பரவலை ஒரு காலநிலை மாற்றம் எவ்வாறு பாதிக்கிறது என்பது இன்று உலகளாவிய கேள்வியாக இருக்கிறது. விஞ்ஞானிகள் நீண்ட கால ஆராய்ச்சி தரவுகளின் அடிப்படையில் சில உண்மைகளை கண்டறிந்துள்ளனர். அதாவது புவியின் சராசரி வெப்பநிலை உயர்வானது மலேரியா மற்றும் டெங்கு காய்ச்சல் போன்ற நோய்களின் பரவலை விரிவுபடுத்துகிறது என்ற தீர்க்கமான முடிவை எடுத்துள்ளனர். மனிதர்களின் செயல்பாடுகளாலும் காலநிலை மாற்றத்தாலும் இருப்பிடத்தை இழந்த விலங்குகள் இந்நோய் பரவலுக்கு மிக முக்கிய காரணமாகும். சுவாசம் தொடர்பான நோய்களுக்கு இன்ஃப்ளூயன்சா வைரஸ் மற்றும் கோவிட்-19 போன்ற நோய்களின் பரவலுக்கும் புவி வெப்பமயமாதலுக்கும் உள்ள தொடர்பினை இன்னும் அறிவியல் பூர்வமாக நிறுவ முடியவில்லை. ஆனால் தர்க்க ரீதியாக புரிந்து கொள்ள முடிகிறது. காலநிலை மாற்றம் நம் உடலின் பாதுகாப்புக்கும் நோய் கிருமிகளுக்கும் இடையிலான உறவை மாற்றக்கூடும் என்பதை அறிவியல் பூர்வமாக கண்டுணர்ந்துள்ளோம். அதாவது காலநிலை மாற்றத்தால் நுண்ணுயிர்களின் வகைமையில் மாற்றம் ஏற்பட்டு புதிய வகை நுண்ணுயிர்கள் தோன்றுவதும் அதனை எதிர்க்கும் அளவிற்கான உடல் திறன் மனிதர்களுக்கு இல்லாமல் போவதும் வரும் காலங்களில் இயல்பாகிவிடும். வெப்பமயமான உலகில் தன்னை தகவமைத்துக் கொள்ளும் அளவிற்கு நுண்ணுயிர்களின் உலகம் மாற்றம் பெறுவதும் அதை எதிர்த்து போராடும் மனித எதிர்ப்பாற்றல் அதே புவி வெப்பத்தால் குறைந்து போதலும் நிகழும்போது மனித குலம் கையிறு நிலையில் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி என்பது நோயை எதிர்க்கும் நமது இயற்கைக்கான பாதுகாப்பு திறனாகும். கோவிட்-19 ஏற்படுத்தும் SARS-CoV-2 வைரஸ் ஆனது ஒரு சுவாச நோய் கிருமியாதலால் காற்றின் வழியாக உடலுக்குள் நுழையும். அது மனித உடலின் உயிரணுக்களையும் அவற்றின் இயக்கத்திறனையும் உபயோகித்து தன்னைத்தானே அதிக நகல்கள் எடுத்து பல்கி பெருகும். இவ்வாறான அதீத பெருக்கத்தால் அது பெருகின் மூலத்தை சேதப்படுத்துகிறது. இந்த வைரஸால் காயமடைந்த செல்கள் சைட்டோகைன்கள் எனப்படும் சிக்னலிங் புரதங்களை வெளியேற்றும். அவை உடலின் பிற பகுதிகளுடன் தொடர்பு கொண்டு வெளியிலிருந்து வந்த படையெடுப்பாளர்களுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தியை செயல்படுத்தும். பொதுவாகவே பாலூட்டிகள் நோய் கிருமிகளுக்கு எதிரான அடிப்படை பாதுகாப்பை உருவாக்கியுள்ளன. அந்த பாதுகாப்பு தகவமைப்பின் அடிப்படை என்னவென்றால் நோய் கிருமிகளின் உயிர் சூழலுடன் ஒப்பிடும்போது அதைவிட உயர்ந்த உடல் வெப்பநிலையை உருவாக்குவது. விளைவாக பல நுண்ணுயிர்களால் ஒரு சூடான நிலையை பாலூட்டிகளின் உடலை தாங்க முடியாது. இந்த அடிப்படையான தகவமைப்பு காலநிலை மாற்றத்தால் தடுமாறுகிறது. சூழலில் வெப்பம் அதிகமாகும் போது உடல் தன்னை உள்ளிருந்து குளிர்வித்துக் கொள்வதும் சூழலில் குளிர்ச்சி அதிகமாகும் போது உடல் தன்னை உள்ளிருந்து சூடேற்றுக் கொள்வதும் இயற்கை நமக்கு வழங்கிய அதிசிறந்த தகவமைப்பாற்றல். காலநிலை மாற்றத்தின் விளைவால் அதீத வெப்பமாதல் உடலை இயல்புக்கு மீறி குளிர்விக்கிறது. இதனால் உடலின் உள் வெப்ப ஆற்றல் சிதைகிறது. சூழல் அதீத குளிர்ச்சி ஏற்படுத்தும் போது உடலின் அக ஆற்றல் பாதிக்கப்படுகிறது. இவ்வாறு சமநிலையின்றி இயங்கும் உடல் இயக்கங்களால் எதிர்ப்பாற்றலை வெளிப்படுத்த முடிவதில்லை. எனவே சூழலுக்கு ஏற்ப தம்மை தகவமைத்துக் கொள்ளும் புதிய வகை நுண்ணுயிரி கூட்டத்தை மனித உடல்களால் எதிர்க்க முடிவதில்லை. இந்த சிக்கலை புரிந்து கொண்டு காலநிலை மாற்ற விளைவுகளை குறைப்பதும் இயற்கையின் இயல்புகளை சிதைக்காமல் செயல்படுவதும் தான் மனித குல எதிர்காலத்துக்கான ஒரே வாசலாகும்.
கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி வரும் வேளையில் மத்திய கொலம்பியாவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சிறைச்சாலையில் நூற்றுக்கணக்கானவர்கள் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. அங்கு வில்லாவி சென்சியோ என்ற இடத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சிறையில் மட்டும் 314 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. இது கொலம்பியாவில் இருக்கும் சிறைகளிலேயே கொரோனாவால் அதிக நபர்கள் பாதிக்கப்பட்ட சிறைச்சாலையாகும். அதனால் அச்சமடைந்த சிறை கைதிகள் இதே நிலை நீடித்தால் தங்களுக்கும் வைரஸ் தொற்று ஏற்படலாம் என நினைத்து சிறைக்குள்ளேயே போராட்டம் நடத்தினர். அந்த சிறையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 314 பேரில் சமையல் செய்பவர்கள் மற்றும் சிறை காவலர்களும் உள்ளடங்கியுள்ளனர். இந்த சிறையில் மொத்தம் 1700 கைதிகள் இருப்பதாகவும் இதுதான் அதிக கைதிகள் இருக்கும் சிறைச்சாலை எனவும் சிறை அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த நிலையில் அந்த சிறையில் உள்ள 7 கைதிகள் அவர்களில் ஒருவரின் அறையிலிருந்து சுரங்கம் தோண்டி அங்கிருந்து தப்பிக்க முயன்றதாக சிறை காவலர்கள் கூறியுள்ளனர். சுரங்கப்பாதையை உருவாக்குவதற்கு அந்த கைதிகள் சில ஆயுதங்களை பயன்படுத்தியதாகவும் அந்த ஆயுதங்களை அவர்களே தயாரித்தது எனவும் அதிகாரிகள் கூறுகின்றனர். சுரங்கம் தோண்ட அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்களின் படத்தை சிறை அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர். கொரோனா தொற்றால் கொலம்பியா சிறைச்சாலைகளில் பதற்றம் அதிகரித்து வருகிறது. கடந்த மாதம் பக்கோட்டாவில் உள்ள லா மொடேலோ என்னும் சிறைச்சாலையில் நடந்த கலவரத்தில் 20 கைதிகள் கொல்லப்பட்டனர். சிறு குற்றங்களுக்காக தண்டனை பெற்று சிறைக்குள் இருக்கும் ஆயிரக்கணக்கான கைதிகளை வீட்டிற்கு அனுப்பி வீட்டு காவலில் வைக்குமாறு அரசு உத்தரவு பிறப்பித்த போதிலும் மிகச் சிலர் மட்டுமே வெளியே வந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. குழந்தைகளின் பசியை போக்க கற்களை சமைத்த தாய். கென்யாவில் கொரோனா கொடூரம். உலகின் பல்வேறு நாடுகளை அச்சுறுத்துவது போலவே கொரோனா வைரஸ் கென்ய நாட்டையும் அச்சுறுத்தி வருகிறது. இதனால் அந்நாட்டில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் சமூக விலகலையும் கடைபிடித்து வருகின்றனர். இதனால் ஏழை மக்கள் உண்ண உணவு கூட கிடைக்காமல் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றனர். இந்நிலையில் தன்னுடைய குழந்தையின் பசியை போக்குவதற்கு சாப்பாடு தயார் செய்வது போல வெறும் பாத்திரத்தில் கற்களை போட்டு கொதிக்க வைத்து உணவு தயாராவதாக குழந்தையை நம்ப வைத்து தூங்க வைத்துள்ளார் ஒரு தாய். கென்யாவின் மொம்பாசா கிராமத்தைச் சேர்ந்தவர் பென்னியா பாட்டி கிட்சோவா என்கிற பெண். கணவனை இழந்து தன்னுடைய 6 குழந்தைகளுடன் மின்சாரம் தண்ணீர் வசதி கூட இல்லாத ஒரு வீட்டில் தனியாக வசித்து வருகின்றார். அதே பகுதியில் அக்கம் பக்கத்து வீடுகளில் சலவை தொழில் செய்து பிழைத்து வந்திருக்கின்றார். இந்நிலையில் தற்போதைய கொரோனா ஊரடங்கு உத்தரவு சூழலினால் இத்தனை நாள் செய்து வந்த வேலையும் இல்லாமல் போயிருக்கிறது. இந்நிலையில் ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் தன்னுடைய குழந்தைகளுடன் அவதிப்பட்டு வந்திருக்கின்றார். இந்நிலையில் தன்னுடைய 1 வயது குழந்தை பசியால் துடித்து அழும்போதெல்லாம் ஒரு காலி பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் சில கற்களை போட்டு உணவு தயாராகி வருவது போல் அழுது கொண்டிருந்த குழந்தையை சமாதானம் செய்து தூங்க வைத்து வந்திருக்கின்றார். இந்நிகழ்வை பக்கத்து வீட்டில் வசிக்கும் பிரிஸ்கா மொமான்வி என்ற பெண் பார்த்துவிட்டு அதனை சமூக வலைதளங்களில் பதிவு செய்திருக்கின்றார். அதனை பார்த்து பலரும் கிட்டாசாவுக்கு உதவ முன்வந்திருக்கின்றார்கள். மேலும் கிட்டாசாவின் பெயரில் ஒரு வங்கி கணக்கையும் தொடங்கி கொடுத்திருக்கிறார் பிரிஸ்கா. கென்ய நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பலரும் கிட்டோசாவின் வங்கி கணக்கிற்கு பணம் அனுப்பியிருக்கின்றனர். இதனை பார்த்து திக்குமுக்காடி போன கிட்டோசா, கென்னியர்களிடம் இவ்வளவு அன்பு இருக்கும் என நான் நினைத்து பார்க்கவில்லை என நெகிழ்ச்சி அடைந்துள்ளார். கொரோனா பாதிப்பால் வீழ்ச்சியடைந்த நைஜீரிய நாட்டு எண்ணெய் நிறுவனங்கள். சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய், பெட்ரோல் மற்றும் எரிவாயு உற்பத்தியாளர்களாக கோலோச்சிய நைஜீரியா தற்போது பெரும் பின்னடைவை சந்தித்து வருகிறது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய், பெட்ரோல் மற்றும் எரிவாயு உற்பத்தியாளர்களாக கோலோச்சிய நைஜீரியா தற்போது பெரும் பின்னடைவை சந்தித்து வருகிறது. ஆப்பிரிக்காவின் நைஜீரியாவில் பிரதான தொழிலாக எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி பெருமளவில் நடைபெறுகிறது. உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்து வெளிநாட்டினருக்கும் ஏற்றுமதி செய்து பல லட்சம் கோடி லாபம் ஈட்டி வந்த நிலையில் தற்போது கொரோனா பாதிப்பால் தொழில் முழுவதும் முடங்கி உள்நாட்டு தேவைக்கே இல்லாத நிலை நீடித்து வருகிறது. 1.6 பில்லியன் அளவுக்கு உற்பத்தி செய்து வந்த எண்ணெய் நிறுவனங்கள் தற்போதைய சூழலில் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எண்ணெய் நிறுவனங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் திரும்பி வாங்கவும் ஆலோசித்து வருகிறார்கள். கடனை காலம் தாழ்த்தி கொடுப்பதற்கான சட்ட உரிமை குறித்து ஆலோசனை செய்து வருவது ஒருபுறம் இருக்க, உள்நாட்டு தேவைக்கான உற்பத்தி தற்போது ஸ்தம்பித்து நிற்பதால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான சூழ்நிலையோ அல்லது எண்ணெய் மற்றும் எரிவாயு விலையை குறைப்பதற்கான சூழ்நிலையோ இல்லாததால் நைஜீரியாவில் தற்போதைய சூழல் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நைஜீரியா நாட்டின் பொருளாதாரம் ஏற்கனவே பின்னடைவை சந்தித்து வரும் நிலையில்
கொரோனா பாதிப்பிற்கு பின் மிகவும் மோசமான சூழலுக்கு சென்றுவிட்டது. 100 மில்லியன் மக்கள் பஞ்சத்தால் வாடி வாழ்வதற்கு வழி இல்லாமல் உள்ளார்கள். நைஜீரிய அரசு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அவர்களிடம் $3.4 பில்லியன் கடன் பெற்றது. தற்போதைய நிலையை சமாளிக்க இந்த நிதி போதுமானதாக இல்லை என்று மேலும் $3.5 பில்லியன் உலக வங்கியிடம் கேட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் அடிப்படை தேவைக்காக மற்ற நாடுகளிடம் இருந்து பெற்ற கடன்களை அடைக்க மேலும் $7 பில்லியன் தேவை என்றும் கோரிக்கை வைத்துள்ளது. உலக நாடுகளிலேயே மிகவும் ஏழ்மையான நாடு என நைஜீரியா தள்ளப்படும் சூழல் உருவாகியுள்ளது. பொருளாதாரம் சரிந்து மக்கள் உணவின்றி வாடி வதங்கி வருகிறார்கள். வேலை இழந்து ஒருவேளை உணவும் இன்றி பெரும் பின்னடைவை சந்தித்து வரும் நைஜீரியா பெரிய எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தியில் லாபம் ஈட்டி வந்த நிலையில் தற்போதைய சூழலில் மிகுந்த கவலை அளிப்பதாகவும் மீண்டும் பொருளாதார சீரழிவை சரி செய்ய என்ன செய்ய வேண்டும் என வழி தெரியாமல் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் கவலையில் உள்ளார்கள். பெரும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ள நைஜீரியா நாட்டிற்கு பல்வேறு உலக நாடுகள் உதவிகள் செய்து வரும் நிலையில் நைஜீரியா நாட்டில் இருக்கும் தமிழ் சங்கம் மூலமாக பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார்கள். நைஜீரியாவில் வாழும் தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து மக்களுக்கும் பெரும் உதவிகளை செய்து வருகிறது நைஜீரியா தமிழ்ச் சங்கம். இங்கு வாழும் பெரும்பாலான இந்தியர்கள் இந்தியாவிற்கே திரும்பிவிடும் மனநிலையில் இருக்கிறார்கள். இவர்கள் இந்திய அரசு தங்களை அழைத்துச் செல்ல நடவடிக்கைகள் எடுக்கும் என எதிர்பார்த்து உள்ளனர். தங்கள் நாட்டின் பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாகி வருவதால் பல்வேறு துறையைச் சேர்ந்த பணியாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் உருவாகியுள்ளது. சிலருக்கு தங்களின் ஊதியத்தில் பெரும்பகுதி குறைக்கப்படும் எனவும் கூறி வருகிறது. இதனால் அங்கு வாழும் மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளார்கள். நைஜீரிய அரசு இந்த இக்கட்டான சூழலில் இருந்து மீண்டு வருவதற்கான பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. அபுதாபியில் கொரோனா நோய் தொற்றுக்கு ஸ்டெம் செல் சிகிச்சை மூலம் 73 பேர் பூரண நலம் பெற்று வீடு திரும்பியுள்ளனர். அது பற்றிய செய்தி தொகுப்பு. சீனாவின் வூஹான் நகரில் கடந்த டிசம்பர் மாதம் பரவத் தொடங்கிய கொரோனா வைரஸ் தற்போது 210 நாடுகளை ஆட்டி படைத்து வருகிறது. உலகம் முழுவதும் சுமார் 34,22,000 மேற்பட்டோர் கொரோனா தொற்றுக்கு பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த ஆட்கொள்ளி வைரஸால் 2,40,369 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் இந்த உயிரிழப்பு தொடர்ந்து கொண்டுதான் உள்ளது. கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் இந்த வைரஸின் கோரப்பிடியில் இருந்து தப்பித்து வீடு திரும்பியுள்ளனர். குறிப்பாக வல்லரசு நாடான அமெரிக்காவில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 65,000 கடந்து சென்றுள்ளது. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 11 லட்சத்தை கடந்துள்ளது. அதேபோல் அமீரகத்திலும் கொரோனா வைரஸ் தொற்றால் 13,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களிலிருந்து 2,543 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்போது கொரோனா தொற்றிலிருந்து மீள ஸ்டெம் செல் சிகிச்சை முறை நல்ல பலன் கொடுக்கும் என்பதால் பல்வேறு நாடுகளும் அதை கடைபிடிக்க தொடங்கியுள்ளன. அதாவது கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நோயாளியின் இரத்தத்தில் உள்ள ஸ்டெம் செல்கள் பிரித்தெடுக்கப்பட்டு தனியாக வளர்க்கப்படுகின்றன. அவை கொரோனா நோய் தடுப்பு மருந்து போல் தயாரிக்கப்பட்டு மீண்டும் யாரிடமிருந்து எடுக்கப்பட்டதோ அவர்களிடமே புகை வடிவில் நுகர வைக்கப்படுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட நுண்திவளைகள் நோயாளியின் நுரையீரலுக்குள் சென்று கொரோனா வைரஸ் பாதிப்பை சரிப்படுத்துகிறது. அபுதாபியில் இந்த சிகிச்சை முறையில் இதுவரை 73 பேர் முற்றிலும் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இந்த சிகிச்சை முறையால் நோயாளிகள் குணமடைந்ததை அடுத்து காப்புரிமை அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இன்னும் 2 வாரங்களில் ஸ்டெம் செல் சிகிச்சை முறை மூலம் அமீரகம் முழுவதும் உள்ள கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த ஸ்டெம் செல் சிகிச்சை முறையில் உலக நாடுகளின் கவனம் திரும்ப தொடங்கியுள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து மக்களை அரணாய் காக்கும் ஆப்பிரிக்க ஹீரோ. கொரோனாவை எதிர்கொள்ள வல்லரசு நாடுகளை தடுமாறி வரும் நிலையில் சிறிய கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபர் தனது சிறப்பான மற்றும் அதிரடியான நடவடிக்கைகளால் கொரோனா தொற்றை முழு கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார். தன்னுடைய அதிகார தோரணையற்ற மற்றும் எளிமையான பேச்சுகளுக்கு மிகவும் பிரசித்தி பெற்றவர் உகாண்டா அதிபர் யோவேரி ககுட்டா முசவேனி அவர்கள். 75 வயதான இவர் 35 ஆண்டுகளாக நாட்டின் அதிபராக இருந்து வருகிறார். உகாண்டாவை சுற்றியுள்ள காங்கோ, கென்யா, தான்சானியா போன்ற நாடுகளில் தொற்று பரவ ஆரம்பித்த போதே சாதுரியமாக பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அண்டை நாடுகளில் இந்த கொடிய தொற்று பரவ ஆரம்பித்ததுமே நாட்டின் எல்லைகள் அனைத்தையும் அதிரடியாய் மூடி தன் மக்களை அரணாய் காத்து நின்றார் இந்த ஹீரோ. காலத்தை எடுக்கப்பட்ட அவருடைய இந்த முடிவுதான்
அதிநவீன மருத்துவ வசதிகள் பெருமளவு இல்லாத சூழ்நிலையிலும் கொரோனாவை கட்டுக்குள் வைக்க உதவியது. கடந்த மார்ச் 18 அன்று முதலில் ஊடகங்கள் வாயிலாக உரையாற்றிய அவர், பொதுமக்கள் ஒன்று கூடும் இடங்களான வழிபாட்டு தலங்களான மசூதிகள், தேவாலயங்கள், கோவில்கள் என அனைத்தையும் மூட உத்தரவிட்டு, கடவுள் எங்கும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார், உங்களிலும் இருக்கிறார், ஆகையால் உங்கள் வீடுகளிலேயே கண்களை மூடி கடவுளை தேடுங்கள் என்று கூலாக சொன்னார் இந்த ஹீரோ. மேலும், இதுவரை நிறைய ஓடி உழைத்து இருப்பீர்கள், இப்போது உங்கள் குடும்பத்துடன் நிறைய நேரம் செலவழிக்க வாய்ப்பு கிட்டியுள்ளது, இதைவிட மகிழ்ச்சி வேறு என்ன இருக்க முடியும் என்று கூறி கேளிக்கை விடுதிகள், உணவகங்கள், இசை கொண்டாட்டங்கள், பொது ஊர்வலங்கள் இது அனைத்தும் அடுத்த 32 நாட்கள் எதுவும் நடக்கக்கூடாது என உத்தரவிட்டார். வெளிநாட்டினர் யாரேனும் நாட்டிற்குள் வருவதாக இருந்தாலும் சரி, உகாண்டா நாட்டைச் சேர்ந்தவர்கள் யாரும் வெளியில் சென்று வந்தாலும் அவர்களை 14 நாட்கள் விடுதிகளில் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டனர். மார்ச் 22 அன்று துபாய்க்கு சென்று நாடு திரும்பிய ஒருவருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டவுடன் மார்ச் 23 அன்று தேசிய ஊடகங்கள் வழியாக மக்கள் முன்பு மீண்டும் தோன்றிய இவர் முழு ஊரடங்கு பிறப்பித்தார். தன்னுடைய முதல் உரையிலேயே நோய் தொற்று எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தும், மக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என எளிமையான வேண்டுகோள்களை வைத்த இவர் தன்னுடைய அடுத்த உரையில் 14 கட்டளைகளை பிறப்பித்தார். இவ்வாறான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருந்த போதே மார்ச் 22 அன்று நாட்டில் முதல் தொற்று உறுதி செய்யப்பட்டது. அடுத்த நாளே மேலும் 8 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு உடனே அன்று மாலை மீண்டும் மக்களிடம் உரையாற்றிய அவர், பள்ளிகள், கல்லூரிகள், அலுவலகங்கள், தொழிலகங்கள் என அனைத்தையும் மூடி முழு ஊரடங்கு பிறப்பித்தார். மாலை 7 மணி முதல் காலை 6:30 மணி வரை மக்கள் யாரும் வெளியே வரக்கூடாது எனவும் மீறுபவர்கள் மீது தடியடி நடத்தப்படும் என்றும் உத்தரவிட்டார். மக்கள் கூட்டம் கூட்டமாக சில இடங்களில் கூடினால் தேவைப்பட்டால் அதிரடி பாதுகாப்பு படை வீரர்களை கொண்டு துப்பாக்கி சூடும் நடத்துவேன் என்றதும் மக்கள் தங்கள் இருப்பிடங்களிலேயே இருந்தனர். தொடர்ச்சியாக தொற்று பரவல் கணிசமாக உயர்ந்து கொண்டே வந்ததால் மேலும் பல கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க துவங்கினார். ஒரு பக்கம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க உத்தரவிட்டாலும் அவ்வப்போது மக்களோடு உரையாடி, நீங்கள் இல்லாவிட்டால் இந்த நாடு இல்லை, நீங்கள் தானே இந்த தேசத்தின் வேர்கள், உங்களை காக்கவே இந்த போராட்டம் என அன்போடும் கண்டிப்போடும் உரையாற்றி வருகிறார். தன்னுடைய ஒவ்வொரு உரையிலும் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மீண்டும் மீண்டும் தன்னுடைய அன்பான பேச்சால் மக்களிடம் கொண்டு சேர்த்த இவரின் உரைகள் மக்களிடையே பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இந்தியாவிற்கும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் எப்போதும் ஒரு நல்ல உறவு நீடித்து வருகிறது. உகாண்டாவில் வாழும் இந்தியர்கள் சங்கமானது இந்திய மதிப்பில் 12.5 லட்சம் மதிப்புள்ள 500 மருத்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய மருத்துவ உபகரணங்கள், முகக்கவசங்கள், கையுறைகள், கிருமி நாசினிகள் ஆகியவற்றை அந்நாட்டு சுகாதார அமைச்சரிடம் வழங்கினர். இது தவிர இந்திய வணிகர்கள் அமைப்பானது இந்திய மதிப்பின்படி ரூபாய் 15.9 லட்சம் மதிப்புள்ள 100 டன் சர்க்கரை மற்றும் 5 டன் கோதுமை மாவு ஏழை மக்கள் பயன்படுத்தவும் அரசிடம் வழங்கினர். கொரோனா நோய் தொற்று பரவல் இந்தியாவில் அதிகரித்து வரும் சூழலில் உலகில் பல பகுதிகளில் பொருளாதார பாதிப்பில் இருந்து தப்பிக்க மிகுந்த எச்சரிக்கையுடன் பல நாடுகளில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன. உலகிலேயே கொரோனா நோய் தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட அமெரிக்காவில் ஊரடங்கு உத்தரவின் காரணமாக இதுவரை இல்லாத அளவிற்கு வேலைவாய்ப்பின்மை அதிகரித்தது மட்டுமல்லாமல் 3 கோடிக்கும் மேலானோர் தங்களை பதிவு செய்து கொண்டுள்ளனர். அமெரிக்காவில் 6 ஒருவர் வேலை இழந்துள்ளனர். 1930ஆம் ஆண்டுகளில் ஏற்பட்ட பொருளாதார மந்தநிலைக்கு பிறகு மிக மோசமான சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்நாட்டின் 2வது மிகப்பெரிய மாகாணமான டெக்சாஸில் ஊரடங்கு மிதமான அளவில் தளர்த்தப்பட்டுள்ளது. கலிபோர்னியா மாகாணத்தில் பொதுமக்கள் வீடுகளில் முடங்கி இருப்பதற்கான விதிமுறைகள் சற்று தளர்த்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் பல்பொருள் அங்காடிகள் திறந்திருக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனில் நோய் தொற்றின் தீவிரம் உச்சகட்டத்தை கடந்துவிட்டதாக அந்நாட்டு பிரதமர் போரிஸ் ஜான்சன் அறிவித்துள்ளார். நோய் தொற்றில் சிக்கி அண்மையில் அதிலிருந்து விடுபட்ட போரிஸ் ஜான்சன் பிரிட்டனில் கொரோனா தீவிரம் குறைய தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளார். இருந்தாலும் முன்னெச்சரிக்கையுடன் சில கட்டுப்பாடுகள் மட்டும் தொடர்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் நோய் தொற்று பரவலை தடுக்க அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு மே 12ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. எனினும் அதற்கு முன்பாகவே சில கட்டுப்பாடுகளை தளர்த்த அந்நாட்டு பிரதமர் முஹைதீன் யாசின் உத்தரவிட்டுள்ளார். சீனாவில் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள் மற்றும் பூங்காக்கள் கடந்த வாரம் திறக்கப்பட்டன.
தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள முன்னாள் சீன பேரரசர்களின் அரண்மனை பகுதியான தடை விதிக்கப்பட்ட நகரம் என்ற பகுதி சுற்றுலா பயணிகளின் பார்வைக்கு திறந்துவிடப்பட்டது. எனினும் தினமும் 80,000 பேர் வருகை தரும் அந்த சுற்றுலா தலத்திற்கு தற்போது 5,000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்திலும் ஒரு சில தொழில் நிறுவனங்களையும் வர்த்தக மையங்களையும் திறக்க அந்நாட்டு அரசு அனுமதி அளித்துள்ளது. முதல் கட்டமாக சில்லறை விற்பனை கடைகள், முடி திருத்தகங்கள், உணவகங்கள் திறந்திருக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி, போர்ச்சுகல், செக் குடியரசு உள்ளிட்ட நாடுகளும் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு தயாராகிவிட்டன. கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் இந்தியா முழுவதும் வாரக்கணக்கில் ஊரடங்கால் முடக்கப்பட்டுள்ளது. இதனால் பலருக்கும் பல கவலைகள் எழுந்துள்ளது. சிலருக்கு தன் வேலையை நினைத்து கவலை, இன்னும் சிலருக்கு வீட்டில் இருப்பதே கவலை. ஆனால் 70% இந்தியர்கள் ஒற்றுமையாக கவலைப்படும் ஒரே விஷயம் இந்த வருட IPL கிரிக்கெட் போட்டி நடக்கவில்லை என்பதுதான். அந்த வகையில் இந்திய கிரிக்கெட் அணியின் ஹிட்மேன் என்று அழைக்கப்படும் ரோஹித் சர்மா ஊரடங்கு முடிந்ததும் தான் மீண்டும் கிரிக்கெட் விளையாட ஆர்வமாக உள்ளதாக கூறியுள்ளார். ரோஹித் சர்மா பிரபல தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் ஆஸ்திரேலிய முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் பிரெட்லியுடன் கலந்துரையாடுகையில், உள்ளரங்கில் கிரிக்கெட் விளையாட போதுமான இடம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று விரும்புகிறேன். மும்பையில் இடங்கள் எல்லாம் நெருக்கடியாக உள்ளன. எனவே அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியேறுவது கடினமானது. உங்களைப் போல விளையாடும் வசதியுடன் கூடிய தனி வீடு வாங்குவது என்பது மும்பையில் எளிதான காரியமல்ல. அதற்கு மிகவும் அதிகமாக செலவாகும். எனது அபார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு சிறிய பால்கனியில் தான் தினமும் எனது ட்ரெய்னர் சொல்லும் உடற்பயிற்சிகளை செய்து வருகிறேன். தினமும் கிரிக்கெட் விளையாடாமல் இருப்பது கவலையாக உள்ளது. பொதுவாகவே நான் பெரிய ஷாட் ஆட விரும்புவேன் என்று உங்களுக்கு தெரியும். எனவே எனக்கு இந்த இடம் போதாது. எப்போது வெளியே சென்று கிரிக்கெட் விளையாடுவோம் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று ரோஹித் சர்மா விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளார்.